ஹாய் ஹலோ அமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்ட் அண்ட் நானும் உங்கள் அமி ஃபேமிலியில் ஒருத்தி தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெமின்ஷியோட ஒன் ஷாட் கிடையாது, மினி சீரீஸ். நான் கேட்டிருந்தேன் மினி சீரீஸ் பண்ணலாமா, உங்களுக்கு ஓகேயா, அது எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம லாங் எஃபெக்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களில் சில பேர் வந்து ஓகேக்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ செல்லக்குட்டீஸ். கண்டிப்பாக மினி சீரீஸ்க்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு லாங் எஃபெக்ட் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்லணும். கேட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்கு, இல்லை எந்த அளவுக்கு ஓகே இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதைப்படி நான் மாற்றிக்கிறேன். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் உங்கள் பேக் எல்லாத்தையும் எடுத்து ஷோல்டரில் போட்டுட்டு வீட்டெல்லாம் லாக் பண்ணி உங்கள் கீயை பேக்கில் போட்டுட்டு அப்படியே மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் மொபைல் ரிங் ஆகுது. ஸோ அட்டன் பண்ணிட்டு சொல்லுடி. ஏய் வயன், எங்கடி இருக்க? இதோ கிளம்பிட்டேன், வந்துட்டு இருக்கேன். என்னது, இப்போ தான் கிளம்புறியா? ஏய், இன்னும் 15 நிமிஷத்தில் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா விளையாடிட்டு இருக்கியா? ஏய், பக்கத்து தெருவில் தானடி இருக்க, இதை வந்துடுறேன்டி. வயன் சீக்கிரம் வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஸோ நீங்களும் கால் கட் பண்ணிட்டு அப்படியே வேகமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸில் ஒரு எஃப்எம் ஸ்டூடியோக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அது உங்களோட ஃப்ரெண்டோட ஃபியான்சே ஸ்டூடியோ தான். அவள் வந்து பார்ட் டைமாக அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஸோ அவங்களுக்குள்ள அது லவ் ஆகி அப்படியே போக ஆரம்பிச்சிருக்கும். அவள் இங்கே ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் வீட்டு பக்கத்தில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறதுக்காக சும்மா அப்பப்போ வருவீங்க. அப்படி நீங்கள் வரும்போது அங்கே உங்கள் ஃப்ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ப்ரோக்ராமில் இடையிடையே காமெடி பண்ணுறது, கவுண்டர் போடுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது அப்படியே எல்லோரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு நாளடைவில் உங்களோட காமெடிக்கும் கவுண்டருக்குமே ஒரு ஃபேன் பேஸ் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன வந்துன்னா, நீங்கள் தனியாக ஒரு ஷோ பண்ணுங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபன்னாக ஒரு ஷோவை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுதான் இந்த ஷோ. 11 to 12 உங்களோட ஷோ டைம். என்னென்னா ஆடியன்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு ஃபன்னாக ஜாலியாக ஆன்சர் பண்ணுவீங்க. இப்படி தான் வந்து அந்த ஷோ போகும். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் உங்களோட ஷோவை லைக் பண்ண ஆரம்பித்தாங்க. இடையிடையே சாங்ஸ் போடுறது இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கவே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே நீங்கள் டெய்லியும் வந்து அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் ஆக்சுவலி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். அண்ட் தென் உங்களோட காலேஜ் டைம் வந்து ஆஃப்டர்நூன் தான். ஸோ மார்னிங் வந்து உங்களோட இந்த ப்ரோக்ராமுக்காக இங்கே வருவீங்க. இப்போ அதுக்காக தான் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டுருந்துருப்பா. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பொசிஷனில் உட்காந்து ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே அப்படியே போகுது. இப்போ அதில் ஒரு பொண்ணு உங்களோட ஃபஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்டதுமே பயங்கரமாக சிரிக்கிறீங்க. எனது ஃபர்ஸ்ட் லவ்வா? அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அடுத்தடுத்து எல்லாருமே இல்லை அப்படியெல்லாம் இருக்காது, எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து யோசிச்சுட்டு சரி ஓகே, இதுதான் லவ்வான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக சரி ஓகே பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக வந்து சிரிச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 இருக்கும். அப்போ நான் வேகமாக பஸ்ஸில் போயிட்டு ஏறி உட்காந்து ஜன்னல் சீட்டில் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஒரு சிக்னலில் ஸ்டாப் ஆச்சு. நான் அப்படியே காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஜன்னலில் சாஞ்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. அப்போது திடீர்னு என் பஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு கார் வந்து நின்றுச்சு. நான் அதை ஃபஸ்ட்டு கண்டுக்கல, என் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது சிக்னல் விளையாடுறதுக்கு ஒரு 10 செகண்ட் இருந்துச்சு. அப்போ அந்த காரோட மிரர் அப்படியே லைட்டாக கீழே இறங்குச்சு. நான் யதார்த்தமாக திரும்பி பார்த்தேன். அப்போது ரொம்ப அழகாக ஒரு கண்ணு தெரிஞ்சுது. நான் அப்படியே ஷாக் ஆகி அந்த கண்ணை பார்க்க ஆரம்பித்தேன். அது என்ன பார்க்கல, ஆனாலும் என்னவோ அது ரொம்ப அழகாக ரம்மியமாக இருந்துச்சு. அப்படியே அந்த மிரர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க அப்படியே அந்த பையனோட மூக்கு, உதடு, சின் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிது. அவன் ரொம்ப அழகாக செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருந்தான். அவனுக்கே ஏற்ற மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு அந்த காரோட மிரரில் அப்படியே ஒரு ஹேண்டை ஸ்டைலாக வச்சுட்டு இன்னொரு ஹேண்டை ஸ்டேரிங்கில் வச்சுட்டு அப்படி டென்ஷனாக அந்த சிக்னலையே பார்த்துட்டு இருந்தான். அண்ட் தென் அப்படி அவசரமாக அவனோட வாட்சும் செக் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் என்னமோ பதட்டத்துலேயும் அவசரத்துலேயும் தான் இருந்தான். ஆனால் எனக்கு என்னவோ அவனை பார்க்கும்போது படப்படன்னு பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி இருந்துச்சு.
ஸோ கொஞ்ச நேரத்தில் அவன் கார் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ வேகமாக போயிடுச்சு. பிகாஸ் சிக்னல் விழுந்துருச்சுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது எல்லாருமே வந்துட்டு வாவ் செம்மல்ல அவனை திரும்ப பார்ப்பீங்களா, அவன் யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் காட் என்ன நினைக்கிறாருன்னு. எனக்கு என்னவோ அவனை பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. ஆனால் அவன் யார், என்ன, எங்கே இருக்கான் எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் போகிற போக்கில் அவனை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஆனால் என்னன்னு தெரியல, அவனை பார்த்த நாள்லேருந்து அடிக்கடி அவன் ஞாபகம் வரும். அப்போது மனசுக்குள்ளே ஏதோ தோணும். பட் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒருவேளை இதுதான் ஒன் சைட் லவ் ஃபீலோ அப்படின்னு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. இப்போ அங்கே இருக்கிற ஒன் சைட் லவ்வர்ஸ் எல்லாம் வந்து ஆமாக்கா அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், அவங்க கொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, நிம்மதி போயிடும், அது போயிடும், இது போயிடும்னு அப்படியே கமெண்ட்ஸில் கொட்டி தீக்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு சிரிச்சுட்டு அதுக்கெல்லாம் பேக் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அதில் ஒரு பொண்ணு உங்களோட இந்த ஃபீலையோ அந்த சிச்சுவேஷனையும் வச்சு ஒரு சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு யோசிக்கிறீங்க. சாங் தானே பாடிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு லைட்டாக ப்ரீத் அவுட் பண்ணிட்டு புரியவில்லை இது புரியவில்லை இது புரியவில்லை முதலாய் மனம் கரைவது ஏன் என்று புரியவில்லை உனது ஞாபகம் மறையவில்லை அதை மறைக்க என்னிடம் திறமையில்லை விழியில் பார்க்கிறேன் மாறவில்லை அது விழுந்த காரணம் தோணவில்லை இது போல் இதுவரை ஆனதில்லை. இப்போ அவங்க கமெண்ட்டு பாரா நீங்கள் பயங்கரமாக அவரை ரசிக்கிறீங்க, எனக்கே அவரை பார்க்கணும் போல் இருக்குது, கண்டிப்பாக அவரை நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லணும் சரியா, நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப பார்க்கணுன்னு வேண்டிக்கிறோம். அண்ட் தென் உங்கள் ட்ராக் மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா செம்ம ஸ்டோரியாக இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே காமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதை கூட அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஜிமின் பயங்கர டென்ஷனாக அப்படியே லேப்டாப் போட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு வேலை ரொம்ப வேகமாக பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே ஸ்வெட்டெல்லாம் ஆகுது. ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷனில் உட்காந்துருந்தா எவ்வளோ டென்ஷனாக இருப்போம் அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட ஃபோர்ஹெட்டெல்லாம் அப்படியே ட்ராப்பாக அவனோட ஸ்வெட்ஸ் எல்லாம் நிற்குது. இப்போது அவனோட கேபின் ரூமை ஒரு பொண்ணு ஓப்பன் பண்ணுறா. ஜிமின் அப்படியே லைட்டாக ஐஸை தூக்கி பார்க்குறான். அவள் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ஜிமினை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நடந்து வரா. இப்போ அவ்வளோ டென்ஷனாக இருந்த ஜிமின் அவளை பார்த்தோன்னே அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். ஹாய் ஜிமின், என்ன பிஸியாக இருக்கியா? 5 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் பிஸி தான். ஆனால் இப்போது என்னோடய கேபினுக்கு என் விஐபி வந்திருக்காங்களே, இப்போவும் பிஸியாக இருக்க முடியுமா என்ன அப்படிங்கிறான். ஸோ அவள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜிமின் கிட்ட வரா. ஸோ ஜிமின் அவளோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவளை வந்து பார்த்து ப்ரைட்டாக சிரிக்கிறான். இப்போ அவள் ஜிமினுக்கு பக்கத்துலேயே அந்த பெஞ்ச் மேலே ஏறி உக்காந்துட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கா. அவன் ஃபோர்ஹெட் ஃபுல்லாக அப்படியே ஸ்வெட்டாகி நிற்குது. அவள் பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூ எடுத்து அவனோட சின்ன பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஸ்வெட்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கா. என்ன ஜிமின் ரொம்ப பிஸியாக இருக்கீன்னா, நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒன்று பார்க்க தான் வந்தேன். ஆஹா அப்படிங்கிறா. இப்போது அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ண போகிறான். ஏய் வெயிட், ஒர்க் இஸ் ஃபஸ்ட், முதல்ல ஒர்க்க முடி, அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிறா. ஸோ ஜிமினும் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு சரி ஓகே ஒரு 10 மினிட்ஸ் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி வேகமாக அப்படியே அவன் லேப்டாப்பை வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பொண்ணை ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஹெதியா, ஆமாம் என்கேஜ்மெண்ட் பற்றி அப்பா கிட்டே பேசியிருந்தேனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். அவள் லைட்டாக அப்படியே சிரிச்சுட்டு எல்லாம் ஓகே தான், அப்பா என்ன சொல்ல போகிறாரு, நான் சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டே அவளை சைடில் பார்த்துக்கிட்டே ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக 10 மினிட்ஸில் ஒர்க்கை முடிச்சுட்டு லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு பெரிய ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு தியாவை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். அவளும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. என்னடி வெளியே போகலாமா?
ஓகே அப்படின்ட்டு அந்த டேபிள்லேருந்து அவள் ஜம்ப் பண்ண போகிறா. அப்போ ஜிமன் சிரிச்சுட்டு டக்குன்னு அந்த சேரோட அப்படியே சைடில் வந்துடுறான். ஸோ டக்குன்னு அவனோட லேப்லேயே உட்கார்ற மாதிரி ஆகிடுது. இப்போ அவள் அப்படியே ஒரு மாதிரி அவனை ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு ஷோல்டரில் கை போட்டுட்டு, ஜிமன்ஷி, இது உங்களோட ஆஃபீஸ் ஞாபகம் இருக்கா? இங்கே இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது. இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது. ஏய், இது நம்ம ஆஃபீஸ். அப்புறம் இது என்னோட கேபின். இங்கே என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டியவன் நான் தான் அப்படிங்கிறான். ஸோ டக்குன்னு அவனோட சீக்ஸில் அடிச்சுட்டு, நாட்டி, வா போகலாம். ஏய், எங்கடி போனோம்? சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே வெளியே போகிறா. ஸோ 2 பேரும் சேர்ந்தாப்புல அப்படியே ஆஃபீஸ் விட்டு வெளியே காருக்கு போயிட்டு தென் ஜிமன் கார் ட்ரைவ் பண்ணுறான். அவள் பக்கத்தில் ஜிமனோட ஆர்ம் பிடிச்சிட்டு அப்படியே அதில் சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே இந்த பக்கம் நீங்கள் டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அந்த ஷோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டுமாரோ வந்து பேசலாம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அண்ட் தென் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டிங் ரூம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து அப்படியே வெளியே வரீங்க பேக்லாம் எடுத்துகிட்டு. ஸோ அங்கே உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு, ஜெனி ஷோ முடிஞ்சிச்சு, டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அண்ட் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறீங்க. அயன், என்னடி சொல்லு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அது வந்து அப்படின்னு ஒரு மாதிரி கால் கையெல்லாம் உதறிட்டு நின்றுட்டுருக்கா. ஏய் சொல்லுடி, என்னாச்சு? டைம் ஆயிடுச்சு, பஸ் வந்துடும்டி. இந்த வீக்கெண்ட் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடி. அடி பாவி, இதை போய் இவ்வளோ லேட்டாக சொல்கிற? எப்படி வீட்டில் எப்படிடி ஓகே சொன்னாங்க? நல்லா ஓகே சொன்னாங்க. அப்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண தெரியுமா? எவ்வளோ போராடினா, யாரும் ஏதோ சொல்கிற மாதிரி தெரியல. கடைசியில் நானே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஓகே சொல்கிற மாதிரி இல்லைன்னா அப்புறம் எங்களுக்குள்ளே ஏதாவது நடந்து அது வேறு மாதிரி போயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அண்ட் தென் நான் பண்ணாலும் பண்ணிவிடுவேனே நம்பிட்டாங்க. சரின்னு இந்த வீக்கே என்கேஜ்மெண்ட்டை வச்சுட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே மேரேஜை முடிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. அடி பாவி, வீட்டில் இப்படி அடி பேசுவ? வேறு என்ன பண்ணுறது? ஒத்துக்கலைன்னா அப்புறம் இப்படி தான் பேச முடியும். அது சரி சரி ஓகே, எனிவே ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான். சரி, எங்கே என்கேஜ்மெண்ட்? வீட்டில் தானா? இல்லடி, உன்னோட காலேஜ் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குல்ல, அங்கே தான். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் என்கேஜ்மெண்ட்டை டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீ வரணும், சரியா? நான் வராமையா? மார்னிங்கே நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ 2 பேரும் சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. சரி சரி, டைம் ஆகிடுச்சு, பஸ்ஸு போயிடும், நான் வரேன், நம்ம நாளைக்கு பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கடன்னு ஓடுறீங்க. ஸோ உங்கள் பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்க ஒரு 5 மினிட்ஸில் பஸ்ஸும் வந்துடுது. நீங்கள் பஸ் பிடிச்சி அப்படியே காலேஜுக்கும் போயிடுறீங்க. உங்களோட கேஃபிடேரியா போயிட்டு அங்கே உட்காந்து லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ்க்கு போகிறீங்க. அங்கே உங்கள் பெஞ்ச்மேட் நீனா அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கா. ஹே வயன், வாடி. ஹாய் நீனா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேக் அப்படியே அவகிட்ட வச்சுட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க 2 பேரும். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கவே இப்போ உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு சீனியர் பாய் உள்ளே வரான். அப்போது நீங்கள் அப்படியே வந்து அதை கண்டுக்காமல் அவகிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. வயன், யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறீங்க. ஸோ உங்களோட சீனியர் டக்குன்னு நீங்கள் எழுந்திரிச்சிட்டு சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவன் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு நாவையும் பார்க்குறான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பர்சனலாக. அப்போ நான் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அப்படியே எந்திரிச்சு போயிடுறா. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட ஆப்போசிட் பெஞ்சில் அவன் அப்படியே உட்காடுறான். உட்கார். பரவாயில்ல சீனியர், சொல்லுங்கள். உட்காரு. அப்போ நீங்களும் உங்கள் பிளேஸில் உட்காருறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவன் உட்காந்துருக்கான். எங்கள் பாரு வயன், எனக்கு இந்த வளவலா கொலா இதெல்லாம் பேச தெரியாது, அது பிடிக்கவும் பிடிக்காது. அப்புறம் இந்த கண்ணே மணியே பொண்ணு மானேன்னு அதுவும் எனக்கு வராது. 6 மந்த்தாக உன்னை பார்த்துட்ருக்கேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த நாள் வரைக்கும் சொல்லணுன்னு எனக்கு தோணல, பட் தெரில, இப்போ வந்து சொல்லணுன்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். வயன், ஐ லவ் யூ அப்படின்றான். ஸோ இந்த வார்த்தை கேட்டதுமே உங்களுக்கு ஏன்னு தெரியல, டக்குன்னு ஜிமனோட ஃபேஸ் ஒரு நிமிஷம் ஃப்ளாஷ் ஆகி போகுது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறீங்க. உங்கள் ஹார்ட்டெல்லாம் அப்படியே படப்படன்னு அடிக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனோட ஃபேஸை யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க. வயன்,
சொல்லுங்க சீனியர். ஏய், நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், பதில் சொல்லு. இப்போ நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க பிகாஸ் அவனுக்கு நோ சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அவன் உங்களோட சீனியர், அவன் மேலே ஒரு பயம் இருக்குது. அட் த சேம் டைம் எஸ் சொல்கிற அளவுக்கு அவன் மேலே உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஹே வயன், கம் ஆன், என்ன ஆச்சு உனக்கு? நீ எப்படியோ நோ சொல்கிறதுக்கு எந்த ரீசன்ஸும் இல்லை. நீ இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணவும் இல்லை, உன்னையும் யாரும் லவ் பண்ணுறதா இது வரைக்கும் நான் கேள்விப்படவும் இல்லை. அதனால் மேபி நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமும் யாரும் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ உனக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. நீ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை நோ சொல்ல போறியா என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுமோ? அப்போ லைட்டாக அவன் நக்கலாக சிரிக்கிறான். நீங்கள் என்ன 24 hours என்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆமாம், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவன் லைட்டாக ஒரு மாதிரி ஆகிட்டு உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் உண்மை. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்க்கு நான் நோ சொல்ல போகிறதில்ல தான். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லவ் நீங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி கோவமாயிட்டு எழுந்திரிச்சிட்டு, ஏய் என்ன உனக்கு பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு. இந்த தேவையில்லாமல் நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், ஆல்ரெடி எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ப்ளா 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 அப்பெல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காதுன்னா. சீனியர், உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அண்ட் டேம் ஷியோர் எனக்கு உங்களை பிடிக்கல. நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட கால் பேசினா, சேட் பண்ணா, ஊரெல்லாம் சுற்றினா, அதுதான் லவ்னு கிடையாது. மனசார நேசிக்கணும், அதுக்கு பேர் தான் லவ். மனசால் ஒருத்தவங்களை நினச்சிட்டு இருந்தால் கூட அதுவும் ஒரு வித லவ் தான். ஆனால் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேர் சுற்றினா அவங்க கமிட்டட், அப்படி யாரும் இல்லாமல் தனியாக இருந்தால் சிங்கிள், அப்படி தானே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் சொன்னது கூட நான் யார் கூடயும் பழகலை, அண்ட் தென் என்கிட்ட எந்த பசங்களும் பழகலை, அதனால நீ சிங்கிளாக இருக்க, ஓகே அதனால உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே தவிர மனசார நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லலை. உங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பொண்ணு செட் ஆகாது. அதனால் நல்லா ஊர் சுற்றுற பொண்ணை பார்த்து லவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போயிடுறீங்க. ஸோ அவன் அப்படியே செம்ம கானில் நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் நீனாவை கூட்டிகிட்டு அப்படியே ஸ்டெப்ஸே இறங்கி போயிட்டுருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஜிம்மனோட அந்த ஐஸு நோஸு அதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்கள் பேக்ரவுண்டில் அப்படின்னு பீஜம் ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்கள் முகத்தில் உங்களையே அறியாமல் பயங்கரமாக ஒரு ஸ்மைல் வருது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அண்ட் தென் ஒரு மாதிரி கெத்தாக அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. நீங்கள் நோ அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் ஆட்டிட்டு அவ கூட ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் ஸோ மச் லவ் யூ ஆல் அண்ட் தென் எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். புரியவில்லை இது